இழுங்க இழுங்க. சீசன் வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிடவே இல்லை. ஆமாம், மாம்பழ சீசன் வந்து இப்போ தான் மாம்பழமே வாங்குறோமே. ஆனால் எதுவுமே இன்னைக்கு அறியிற மாதிரி இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பிளாக் தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி தான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ பண்ருட்டிக்கு எதுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வாங்க தான் போகிறோமே. முக்கியமானதே அதுதான். ஸோ ஏன்னா பலாப்பழ சீசன் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த சீசனில் சாப்பிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக ருசியாக சாப்பிட முடியுமே. மற்ற நாளில் கிடைக்கும், பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஆமாம், அது இல்லாமல் பலாப்பழத்துக்கு ஃபேமஸே நம்ம பண்ருட்டி தான். அதனால ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போகிறோம் வாங்குறதுக்காக. ஆமாம், ஒரு ஊருக்கு ஒரு பொருள் ஃபேமஸாக இருக்கும்போது பலாப்பழத்துனாலே பண்ருட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமஸ். சாரி, பண்ருட்டினாலே பலாப்பழம் தான் ஃபேமஸு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே பலாப்பழம் வாங்கிட்டு வரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோமே. ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டே வந்து தொடங்குறோம். போலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்ணெயும் வந்து காரை எடுத்து கையோட எண்ணெய் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு எண்ணெய் கடைக்கு வந்தாச்சு. சரி வாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு பில்லு வாங்கிக்கலாம், நெக்ஸ்ட் தான் என்ன. போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய்லாம் வந்து வாங்கிட்டோம். ஸோ கையோட எண்ணெய் வாங்கிட்டு தான் வந்தோமே. எண்ணெயும் வாங்கியாச்சு. எண்ணெய் வாங்கிட்டு செல்லுக்கு வந்து டெம்பர் கிளாஸ்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொதல் செல்லு சுத்தமாக போயிடுச்சு. என்னோட செல்லு கொஞ்சம் போகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால 2 பேருக்கு டெம்பர் கிளாஸ் விடலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துருக்கோம். சரி ஓகே வாங்க. ஏன்னா ரெகுலராக இங்கே தான் ஓட்டுவோமே எப்போ வந்தாலும். பேக்கேஜ் பார்க்கலாம் அப்படி. என்ன சன்னியா பேக்கேஜ்லாம் வாங்கிட்டீங்களா? சரி ஓகே பார்க்கலாம். அது என்ன டிசைன் எடுத்துருக்கோன்ட்டு. என்னோட செல்லுக்கு வந்து இந்த இது எடுத்துருக்கோம். பலாப்பழம் வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். எதுக்கு வந்தோமோ அதுக்கு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கே இருக்கிற மாதிரி பழம் பார்த்தா இன்றைக்கே இருக்கிற மாதிரி இருக்காது. நாளைக்குல நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. பழமாக முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஆனால் நிறைய இருக்குது. நல்லா பலாப்பழம் பழமா இருக்குமாண்ணா? பழம் ஒன்றா உள்ள வச்சுருக்காரு. இப்போ தான் நான் விற்றுட்டேன். 8 ரூபா வச்சு அவங்க வாங்கினாங்க. சின்ன சைஸ் சில பேருக்குல ஒரு ஆள் தூக்க முடியாது. பலாக்காயெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏரியாலாம் அப்படி தானே காய்க்குங்க பண்ணுறதுலாம். இந்த வருஷம் எனக்கு காயும் காய்க்கலாம் பெருக்கும் இல்லை மரம். நானாக தூக்கவே முடியாது. தர்பூசணி நான் பார்த்து வாங்கியிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பலாப்பழன்றதுனால தான் பார்த்து தடைன்னு இருக்காரு. ஓகே பாத்தியா? ஆனால் எதுவுமே இன்னைக்கு அறியிற மாதிரி இல்லை. இதான் கொஞ்சம் கொடுக்க ஆகுற மாதிரி இருந்தாங்களே. என்ன பழம் வாங்கியாச்சா? ஆமா, இவ்வளோ பழத்துல காயா இருக்கு. 2 நாள் 3 நாள் ஆகும். நம்ம இன்னைக்கே போயிட்டு கட் பண்ணி சாப்பிடுறோம். இது முன்னாடி பழக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததால கொஞ்சம் இதுவாக தயக்கமா இருக்கு. போகிற வழியில் மாம்பழம் சாப்பிடணும் ஆசைன்னு சொல்லிட்டு மாம்பழமும் வாங்கியாச்சு. சீசன் வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிடவே இல்லை. ஆமாம், மாம்பழ சீசன் வந்து இப்போ தான் மாம்பழமே வாங்குறோமே. பங்கனப்பள்ளி மாம்பழம் சாப்பிட்ருக்கா? நான் நீங்கள் தான் பேரை கேட்டேங்க. சரி போகலாமா? போகலாம் வாங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி வந்து போய் வந்துட்டோம். ஸோ பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம்லாம் வண்டியில் வரும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா போய் பண்ருட்டி போயிட்டு வாங்கிட்டு வர மாட்டாங்க. நம்ம எதாவது வேலையாக போனால் தான் வாங்கிட்டு வருவாங்களே. ஸோ நாங்கள் போய் பண்ருட்டிலே போயிட்டு பலாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க, 2 பழம் வாங்கிட்டு வந்தோம். அந்தாண்ட ஒரு சின்ன பழம் இருக்குது. ஆமாம், இந்த 2 பழம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இந்த பழம் மட்டும் 200 ரூபா, அது ஒரு 50 ரூபா. ஏன்னா இங்கே பாருங்க கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அது வெடிச்சிருச்சு பழுத்து. நல்ல பழம். ஆனால் பழம் நல்ல பழம் தான். இன்னைக்கே அறியிற மாதிரி இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கே அறியிற மாதிரி தான். ஆனால் நாங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறியிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு வந்தனே. ஏன்னா நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சோம்னா எப்படா அறிவோம் அந்த ஆர்வமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்காது.
ஸோ அதனால் இன்றைக்கே அது மாதிரி வந்து கேட்டு வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பழம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஏசி டிராக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிச்சு. இந்த சீசன் தான் அப்படி இருக்குமே. பலாப்பழம் சீசன் முடிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆமாம், நம்ம அந்த சீசனில் அதாவது அப்படியே சாப்பிட்றணும். ஆமாம், நாங்கள் மாம்பழமும் வாங்கிட்டு வந்தோம். பங்கனப்பள்ளி மாம்பழம். ஸோ மாம்பழ சீசன் வந்ததுன்னு சரி முதல்ல நான் சொல்லிட்டேன், இந்த மாம்பழ சீசனாக வந்துச்சு, ஒரு மாம்பழத்தை கூட வாங்கி தரலையே கண்ணில் காட்டலையே சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1.5 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு விட்டாங்க. கிலோ 7 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களெல்லாம் மாம்பழத்தோட விலை என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், அந்த மாதிரி இந்த பலாப்பழம் 200 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம். அம்மாலாம் கூப்பிட்டு போனால் சூப்பராக பார்த்து பேசுவாங்க. நான் அப்பயே சொன்னேன் மாமாவை கூப்பிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பராக பார்த்து வாங்குவார் இல்லையா? வாங்குவார் தானே? வாங்குவார் சொன்னேன். ஆனால் அவர் வந்து ஏர் போடுற வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வரமாட்டா இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் வந்து போயிட்டு வந்துட்டோம். ஸோ போயிட்டு வாங்க தெரியாத கன்ஃபியூஷனே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் அங்கே நின்று வந்துட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் அந்த பழத்தை தான் நீங்கள் அரிஞ்சு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இதுவும் தான் அறியணும். இது அந்த பழம் வந்து இங்கே அரிஞ்சு பார்க்கலாம். இது வந்து இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அரிஞ்சு சாப்பிடலாம். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால இது ரெண்டுத்தையும் அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அங்கேருந்து எட்டுன்னு வந்ததே கையில் வலி எடுத்துக்கிச்சு. எனக்கு சத்தியமாக காலில் வச்சுட்டு இருந்தது, சரியான எரிச்சல் எடுத்து ஓட்டையாக இருக்குது. அதனால தான் அது கொஞ்சம் வெடிச்ச பழம் தான். அது மட்டும் நம்ம இங்கேயே கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, கட் பண்ணி பார்க்கலாம். இது அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் அத்தை வீட்டுக்கு அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்கலாம். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். பார்க்கலாம். வாங்க, நீங்கள் தான் கட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கையில் எண்ணெய் தான் தடவிக்கணும் முக்கியமாக. ஏன்னா பலாப்பழம் பால் ஓட்டும் பயங்கரமாக. ஆமாம், கத்தி அறியும்போது சரி கத்திலையும் எண்ணெய் தடவினா தடவியாச்சு, கையிலையும் தடவிட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம். பலாப்பழத்தை அரிஞ்சிட்டோம். பரவாயில்ல, நாங்கள் நினச்சதை விட நல்லா இருக்குல்ல? டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கு. இந்த பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் இதை பார்த்து தான் நீ அரிய போகிற பழம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொட்டை எவ்வளோ எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீணா போன பழம் இருந்துச்சுல, சின்ன பழம் இருந்துச்சுல, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து வெட்டினோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொட்டை வந்து எடுத்தோம். மீதி பழம் வந்து சில வீணான பழம் கொட்டையோட அப்படியே போட்டுட்டோம். இதில் வந்து பாருங்க எவ்வளோ பலாப்பழம். இதுலேயே ஒரு குண்டா பலாப்பழம் வந்துடுச்சு. சின்ன பழம் என்ன நம்ம மெயினாக வாங்கின பெரிய பழமே அங்கேயே தான் இருக்கு. விற்க போலாமா? வித்தரலான்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ பழத்தை வச்சு என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து பலாப்பழம் வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தால், லூஸில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எவ்வளோக்கு வாங்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த பழத்தை. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போனது போக மீதி நல்ல பழம்லாம் எவ்வளோ தூரம் வந்துருக்கு பாருங்க. இந்த இட்லி குண்டா ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பழத்தை அப்படியே 5 பழமும் வச்சு விற்றுட்டு வந்துடுவோம்ண்ணா. அப்படிதான் தோணுச்சு எனக்கு உண்மையாகவே. சரி, நம்மளும் போயிட்டு எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் விற்றுட்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ பழம் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. இவ்வளோ பழம் கண்டிப்பாக நம்மளால சாப்பிட இவ்வளோ பழமும் சாப்பிட முடியாது. அதுக்காக தான் அந்த ஒரு பழத்தை என்ன பண்ண போகிறோம், வீட்டுக்கு எடுத்து போய் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பிளான். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோம், அப்போ பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அந்த அக்காக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம், ஷேர் பண்ணி கொடுக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஒரு பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கும்போது. உண்மையாகவே எங்களுக்கு பழம் வாங்குறதே தெரியாது, எப்படி வாங்கணும்னே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் நாங்களும் போயிட்டு பழம்லாம் வாங்கிட்டு வந்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. இப்போ வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போனால் கூட அம்மாவுக்கு தெரியும் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அத்தைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறோன்னு சொல்லலை. பலாப்பழம் எடுத்துகிட்டு போனால் கூட நீங்களும் போனீங்க, நீங்களும் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணி எப்படி நம்ம பார்த்து வாங்குறோமோ, டேஸ்ட் இருக்குமா, வெள்ளையாக இருக்குமா, செவப்பாக இருக்குமா பார்த்து வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பலாப்பழமும் அதை பார்த்து தான் வாங்க முடியுமே. ஆனால் பலாப்பழம் வந்து மேலே இருக்கிற முள்ளை வச்சு வாங்கணும்னு வாங்க. அது முள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒடுக்கா இருந்தால் வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த இடம் வந்து கேப்பாக இருக்கும், சொல இருக்காது. அந்த மாதிரி இந்த மாதிரி மட்டை தான் இருக்கும். அதனால தான் கேப் இருக்கக்கூடாது, நல்லா ஷைனிங்காக இருக்கணும், முள் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். என்னன்னு தெரியல, அது எனக்கு தெரியாது சரியா. ஆனால் ஒடுக்கா இல்லாமல் மட்டும் நான் வாங்க தெரிஞ்சு சரி வாங்கிட்டு வந்தேன். எப்படி பலாப்பழம் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் படிச்சும் பாருங்க, ஏன்னா வாங்க தெரியாதவங்க கூட பார்த்து கற்றுப்பாங்க இல்லையா. அதனால தான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகும்போது பார்க்கலாம் எப்படி வாங்குறதுன்னு சரி. சொல்லி. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கின பழம் இது, சும்மா வாங்கிட்டு வந்த பழம் இது. இதை கட் பண்ணி பார்த்துட்டோம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வாங்கின பழம் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டு கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு, அதையும் பார்க்கலாம். வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பழத்தை கட் பண்ணி கொடுன்னு சொன்னாலும் கட் பண்ணி தருவாங்க. பட் நாங்கள் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தியிலன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுதான் கொஞ்சம் பக்கம் இது எப்படி இருக்கும் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. எப்படியும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
ஸோ இந்த வாட்டி இந்த சீசனில் பலாப்பழத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு அந்த பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு போகலாம் போங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பலாப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிய போகிறோம். ஸோ எப்படி இது போது சொல்லிட்டு தெரியல. அறியுமா? நான் கூட பலாப்பழம் சாப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. வாங்கின்னு வந்து சாப்பிட்ணும் ஆசை தான். சரி போய் வாங்கிக்கலான்னு தோடு விட்டாச்சு. ஆனால் சரணி வாங்கி கொடுத்துட்டான். சரிம்மா கட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பலாப்பழமும் இதுதான் நான் சாப்பிட போகிறேன். நான் கட் பண்ணியாச்சா? வந்து வறுத்து பிடிச்சி இழுக்கணும். அப்பதான் ரெண்டு பேரோட வீரத்தையும் நாங்கள் இப்போ பார்க்கணும். ஏழு நல்லா 2 பக்கமும் கை பிடி சரணியா. இழுங்க இழுங்க. ஜெயா ஃப்ரெண்ட்ஸ் ஜெயா கையில காயமா இருக்குன்னா தப்பிச்சுனே இருக்கிறான். இல்லை இன்னும் கொஞ்சம் இந்த நடுத்தண்டில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதுக்கு முல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணுறாங்க. என்னால் வந்து இருக்க முடியாது. கம்மி பீஸ் வேணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன். சரி பெரிய வாசனை அடியில திறந்த உடனே நல்லா இருக்குது. திட்டமான இதுதான் இல்லை? நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் பார்த்துக்கலாம். நானும் போகிறேன். செம்மலாசம் அடிப்பாப்பா. சூப்பராக இருக்கு. இதுக்கு மேலே பழுத்தாலும் கொஞ்சம் குழந்தை. இப்பெல்லாம் காய் வந்து ரொம்ப மஞ்சள் நிறமா வர மாட்டேங்குது. வெள்ளராசி காய் இருந்து வருது. ஆனால் டேஸ்ட். ஆமாம் அவங்களே சொன்னாங்க இப்போ கொஞ்சம் காய் அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டு. நல்லா ஜெயா சூப்பராக. ஆனால் பலாப்பழத்தை மட்டும் மறைச்சி வச்சு சாப்பிடவே முடியாது. இருந்தாலும் வாசனை தெரிஞ்சிடும். சூப்பராக இது. கட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஆமாம் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டே தான் இருக்கிறேன். சாப்பிடுங்க. மிஷினை ஆரம்பித்தா ஒரு வாட்டி மிஷினை போட்டு விட்டா அது நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஆமாம் சாப்பிடும் இதானே ஒரு ஐட்டம் கூட யாண்ட தரலாம். கோயில் ஐட்டம் கொடுத்து ஏன் சாப்பிட்டு கையில் இல்லை கம்முன்னு உட்காந்துருந்தா பரவாயில்ல. அது கம்முன்னு உட்காந்துக்குது. கடையை போட்டுக்கிட்டாங்க. ஆமாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பங்கு பிரித்து பாதி பேரை வந்து பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்சுட்டோம். மொத்தம் 4 பீஸாக பிரிச்சாச்சு. ஆமாம் இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நம்ம ஊருக்கு வந்து போகிறோம். அத்தைகிட்ட வந்து கொடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தோட ஆரம்பித்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய். டாடா பாய். ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கிறோம். முடிக்கவே இல்லை. முடிச்சுட்டு பாய் சொல்லிடுறேன். பாய்.